குழந்தைங்க கள்ளம் கபடம் இல்லாதவங்க. எனக்கு குழந்தைங்க கூட இருந்தா நேரம் போறதே தெரியாது. அவ்வளோ பிடிக்கும். பாப்பாவுக்கு பசியா இருக்கும்னா. ஓகே ஓகே. குழந்தைய கொடுக்க மனசே இல்ல. அவ்வளவு ஆசை இருந்ததுன்னா நீங்களும் ஒரு குழந்தைய பெத்துக்க வேண்டியதானே சார்? ஆமாமா, அதுக்காக தான் நானும் எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில நான் ரொம்ப சந்தோஷப்படுற நாள், என்னால மறக்க முடியாத ஒரு நாள் எதுனா அது என் கையில என் குழந்தைய ஆசையா தூக்கி கொஞ்சிற அந்த பொன்னான நாள் தான். சரி 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 சரி. குழந்தை அழ ஆரம்பிச்சிடுச்சு, பால் குடிக்க வேண்டிய நேரம். ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே இருங்க. சரிம்மா சரிம்மா. சரி ஓகே, நான் கிளம்புறேன். ஓகே சார். அப்புறம் நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததும் நான் வீட்டுக்கு வந்து குழந்தைய பாக்குறேம்மா. சரிங்கண்ணா. சரிப்பா, வரேன். ஓகே சார், வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே, டேக் கேர். ஓகே சார். ஏய், அர்ஜுன் அந்த குழந்தைய கையில வாங்கி எவ்வளவு ஆசையா கொஞ்சினாரு பாத்தியா? நான் பார்த்தது கனவா நிஜமான என்னாலேயே நம்ப முடியலடி. குழந்தை மேல அவனுக்கு எவ்வளவு பாசம் இருக்கு பாரு. அப்படியே அவனும் ஒரு குழந்தையாவே மாறிட்டான்டி. அர்ஜுன் தானா இதுன்னு அப்படியே எனக்கு ஆச்சரியமா ஆயிடுச்சு. அவனுக்குள்ள இப்படி ஒரு வெர்ஷன் இருக்குன்னு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. என் புருஷன் எனக்கே புதுசா தெரிஞ்சாண்டி. இதுக்கு தாண்டி நான் பல தடவை சொன்னேன், அர்ஜுன் கிட்ட நீ கன்சீவா இருக்க விஷயத்த சொல்லு சொல்லுன்னு. என் பேச்ச நீ கேட்கவே இல்ல. எனக்கு என்னடி தெரியும் இவனுக்கு குழந்தைங்கன்னா இவ்ளோ பிடிக்கும். இவனுக்குள்ள இப்படி ஒரு குழந்தைத்தனம் இருக்கிறது சர்ப்ரைஸா இருக்குடி. தனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு எவ்ளோ ஆசையா ஏங்குறான். என்னால நம்பவே முடியல கல்யாணி. என் மேல வெறுப்ப காட்டுறவன் என் குழந்தை மேலயும் வெறுப்ப காட்டுவான்னு நினைச்சேன்டி. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. நீ முதல்ல குழந்தை உண்டாயிருக்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லு. அவர் உன்னை மொத்தமா மன்னிக்கிறாரா இல்லையா பாரு. ஹாய். ஹாய் சத்யா.